மனதை அமைதிப்படுத்துங்கள், உங்கள் ஆன்மா பேசத் தொடங்கும். 1000 வெற்று வார்த்தைகளை விட மேன்மையானது அமைதியை கொடுக்கும் ஒரே வார்த்தை. மற்றவர்களிடம் பேசும்போது உங்கள் மனதில் இருப்பதை சொல்லுங்கள், இல்லையென்றால் மௌனமாக இருங்கள். எங்கிருந்தாலும் நீ நீயாக இரு, இல்லையெனில் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய். சிலந்தி தன் வலைக்குள் மட்டுமே சுற்றுவது போல மனிதன் தன் ஆசைக்குள் மட்டுமே கட்டுண்டுள்ளான். பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் முதலில் உங்கள் சுமையை தூக்கி வீசிவிடுங்கள். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. நிரந்தரமானது என்ற தோற்றத்தை அளிப்பது எல்லாம் தற்காலிகமானதே, அவை அனைத்தும் மறைந்துவிடும். இவ்வுலகில் எக்காலத்தும் பகைமையால் தணியாது. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அளிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீ செய்த செயல் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. புஷ்பத்தின் வாசனை காற்றை எதிர்த்து வீசாது, ஆனால் நன்மக்களின் மனம் காற்றையும் எதிர்த்து வீசுகிறது. நல்ல மனிதனின் புகழ் மனம் 4 திசையிலும் பரவி நிற்கின்றது. கையில் புண்ணில்லாதவன் விஷத்தை கையால் தொடலாம். புண்ணில்லாதவனை விஷம் பாதிக்காது. தீய காரியத்தை செய்யாதவனை பாவம் பாதிக்காது. தானம் செய்பவன் உள்ள களிப்புடன் அமைதி பெறுகிறான். அவனுக்கு கவலையும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் எல்லாவற்றையும் இழக்கிறான். நியாயமான முறையில் செல்வத்தை சேர்த்தும் தாராளமாக தன் செல்வத்திலிருந்து தானம் செய்து வருபவன் நிறைய புண்ணியத்தை தேடிக்கொள்கிறான். உலகில் இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கின்றன. எந்த நேரமும் புன்னகை புரிந்து கொண்டிருக்கும் அரசனும் இங்கில்லை. எந்த நேரமும் வேதனையில் மாடிக்கொண்டிருக்கும் அடிமையும் இங்கில்லை. நன்றி, வணக்கம்.